இங்கே கணிதத்தில் உள்ள நுட்பத்தையும் அதனால் ஏற்படும் நுண்ணறிவையும் தந்து கொண்டிருக்கின்றேன். தரம் 3, 4, 5 மாணவர்களை இந்த புலமை பரீட்சைக்கு தயார்படுத்துவதே எனது நோக்கமாக அமைந்துள்ளது. வினாவுக்குள் செல்வோம். இங்கே அவதானியுங்கள். ஒரு முக்கோணி தரப்பட்டால் ஒரு முக்கோணியில் இருந்து இந்த உச்சிக்கு அடி ஒரு கோடு வரையப்பட்டால் இதிலே பல முக்கோணிகளை பெற்றுக்கொள்ளலாம். அது எளிதாக இவ்வாறு எண்களை இட்டு இந்த எண்களை கூட்டுவதனால் இதிலே மொத்த முக்கோணிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அடிப்படை அறிவை இங்கே பயன்படுத்துவோமாக இருந்தால் இங்கே 3 முக்கோணிகள் அவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய முக்கோணியை கருதுவோமாக இருந்தால் இங்கே அடியிலே இடுவோமாக இருந்தால் எண்ணை இதிலே கூட்டும் போது 3 முக்கோணிகள் இங்கே பெறப்படும். அவ்வாறு இந்த நடுவில் உள்ள முக்கோணியும் 1, 2 என இட்டு இங்கேயும் 3 எண்ணிக்கை பெறப்படும். சிறிய முக்கோணியை எடுத்தோம் என்றால் அவ்வாறு இட்டு இங்கேயும் 3 முக்கோணிகள் பெறப்படும். இதில் உள்ள மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை 3 சக 3 சக 3 9 அமையும். நன்றி மாணவர்களே.